கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான். இன்றிரவு அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம். பருவமழை காலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவ அதிக வாய்ப்பு என அமைச்சர் எச்சரிக்கை. நகராட்சி மற்றும் ஊராட்சி அமைப்புகளுடன் இணைந்து டெங்கு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவிப்பு. சென்னை, நெல்லை, மதுரை என தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். பணப்பலன், பஞ்சப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி அறிக்கை இருக்கும், சண்டை தொடரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். நடிகை நமீதாவின் மனம் புண்படும்படி ஏதேனும் நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவமதிக்கப்பட்டதாக நடிகை நமீதா புகார் அளித்திருந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் புகார். அதிமுக குறித்தும் இபிஎஸ் மீதும் அவதூறு பரப்பி வரும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஃபார்முலா 4 கார் பந்தய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க என்ன அவசரம்? ஃபார்முலா கார் பந்தய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரிய மனு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி. அரசியலுக்கு வந்து 3 ஆண்டுகளே ஆன அண்ணாமலை அதிமுக குறித்து பேசுவதற்கு அருகதை அல்ல, அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பது அவரது பேச்சிலிருந்தே தெரிவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வரை நியமிக்க முடியாவிட்டால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தேவையா? மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் பணியிடங்கள் நிரப்பக்கூடிய வழக்கில் ஹைகோர்ட் சரமாரி கேள்வி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.